ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 119 அதிகாரத்தில் 174 வசனத்தை நம்ம என்ன செய்யலாம், வாசிக்கலாம். அந்த வசனம் என்ன போட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உண்மையான மன மகிழ்ச்சி எது என்கிற தலைப்பில் நான் பார்க்க போகிறோம். உம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சி. பொதுவாக இந்த பூமியில் மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியத்தை மன மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. பொதுவாக மகிழ்ச்சிங்கிறது எல்லாருமே சொல்கிறது, ஆனால் மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிங்கிறது அது வேறு. அப்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மன மகிழ்ச்சி என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க ஒரு சில மனுஷங்க தான் அவங்க தான் எனக்கு சந்தோஷம்பாங்க. ஒரு சிலவங்க எனக்கு வீடு கட்டணும், அதான் மன மகிழ்ச்சிம்பாங்க. ஒரு சிலவங்க குடும்ப உறவுகளை நேசித்து சொல்லுவாங்க, அதான் மன மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் தன்னுடைய தொழிலை நேசிப்பாங்க, தன்னுடைய படிப்பை சொல்லுவாங்க. இன்னும் அநேகர் என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடியதை மன மகிழ்ச்சிம்பாங்க. அடுத்து இன்னும் தொண்டு செய்யணும், இப்படியும் செய்யணும், அதுதான் மன மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்போது இன்னும் பல விதங்களில் சொல்லுவாங்க. இருந்தாலும் மக்கள் அவங்க விருப்பப்படி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான மகிழ்ச்சி எது என்று, மன மகிழ்ச்சி எது என்று பார்க்கும்போது வேத வசனம் தான் உண்மையான மன மகிழ்ச்சி. நீ செய்தியோட தலைப்பு என்னென்னா, உண்மையான மன மகிழ்ச்சி எது அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது உலகத்தில் பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டாலும் இருந்தாலும் உண்மையான மன மகிழ்ச்சி எதுங்கிற தலைப்பில் நாம் பார்க்கும்போது அது வேத வசனம் தான் உண்மையான மன மகிழ்ச்சி. அங்கே இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, உம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சி. இதை யார் சொல்லுதாங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷன் சொல்லலை, ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்க சொல்லலை. ஒட்டுமொத்த இந்த ராஜா, அந்த நாட்டை அரசாண்ட அந்த இஸ்ரவேல் நாட்டுடைய ராஜா ஆகிய தாவீது பேசுகிறார். உம்முடைய வேதம் தான் என்னுடைய மன மகிழ்ச்சிங்கிறார். ஏன் அப்போ அவருக்கு மனசில் வேறு மகிழ்ச்சி இல்லையா? வேறு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடக்கலையா? இல்லை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் இல்லை எல்லாம் போனாங்களா? அப்படி பார்க்கும்போது எல்லாம் இருந்தும் ஆழமான உண்மையான காரியம் என்னவென்று சொன்னால், வேதத்தை அதிகமாக மன மகிழ்ச்சியாக அவர் வைத்திருந்தபடின்னுலாம் அந்த வார்த்தை சொல்கிறார். ஒரு ராஜாவாக இருக்கார், நாட்டையே ஆளுகை பண்ணுறாரு. அவர் நினச்சா என்னென்னாலும் சொல்லலாம், செய்யலாம், எதையும் சாதிக்கலாம். ஆனால் அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, ஏன் மன மகிழ்ச்சி அவங்கன்னு சொல்லலை, இவங்கன்னு சொல்லலை, மற்றவங்கள சொல்லலை, சொத்துக்களை சொல்லலை, இந்த நாட்டில் உள்ள மகிமையை சொல்லலை, அழகு பொருட்களை சொல்லலை, வேறு எதுவுமே சொல்லலை. உம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சிங்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வார்த்தையை ராஜா சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்போ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர் மனசார நேசிச்சுக்கிறார், மனசார அதை கனப்படுத்துகிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறார். அப்படி முக்கியத்துவம் கொடுத்து அதை மனசார அதை கனப்படுத்தி அதுக்கு மரியாதை செய்து அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினால்தான் உம்முடைய வேதம் தான் என் மன மகிழ்ச்சிங்கிறார். ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில் இருக்கிற காரியம் மன மகிழ்ச்சியை நிரந்தரமாக கொடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் இருக்கும், பிறகு அது போயிடும். அதே நேரத்தில் நிரந்தரமான மகிழ்ச்சி யார்ட்டையும் கொடுக்க முடியாது. இப்போ வேத வசனம் தான் உண்மையான மன மகிழ்ச்சியை நிரந்தரமாக எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ரகசியத்தை புரிஞ்சிட்டு அங்கே தாவீது என்ன சொல்கிறாரு, உன்னுடைய மன மகிழ்ச்சி, என்னுடைய மன மகிழ்ச்சி எல்லாமே வேத வசனம் தான் சொல்கிறார். ஒரு போருக்கு போகும்போதும் சரி, ஒரு வீட்டை கட்டும்போதும் சரி, அல்லது ஒரு இடத்துல போய் ஒரு ஆலோசனை கொடுக்கும்போதும் சரி, அல்லது மற்ற காரியங்களை எல்லாம் ஜனங்களை பேசும்போதும் சரி, அவர் வேத வசனத்தை தான் மேற்கோள் காட்டி பேசுகிறார், வேத வசனத்தை தான் மையமாக வச்சு பேசுகிறார். அப்போ அவருடைய மன மகிழ்ச்சி, அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே எவ்வளோ பெரிய காரியம் என்னங்கிற வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் பேசுகிறாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்காரு, மரியாதை கொடுக்காரு. அப்போ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய நம்ம எல்லாருடைய உண்மையான மன மகிழ்ச்சி எது என்று சொல்லி பார்க்கும்போது தாவீது சொன்னது போல் வேத வசனம் தான் உண்மையான மன மகிழ்ச்சி. இந்த வசனம் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும், இந்த வசனம் ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்தும், இந்த வேத வசனம் ஒரு மனுஷனை நரகத்தின் பாதையிலிருந்து பரலோகத்துக்கு நரக அழைத்து செல்லும், இந்த வசனம் பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போகும். இந்த வேத வார்த்தை ஒரு மனுஷனுக்கு, இருளில் நடக்கிற மனுஷனுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணி பாதையை என்ன செய்யும், அருமையாக காட்டும்.
இந்த வேத வசனமானது அது பசும்பொன்னை விட மேலானதாக இருக்கிறது. அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அந்த வசனம்னா யார்? அந்த வேதம் யாருன்னா ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ அந்த செய்தி கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்கிற விஷயம் என்று சொன்னால், வாழ்க்கையில் பல விதமான மகிழ்ச்சி வரலாம், பல மனுஷங்க மூலமாக கிடைக்கலாம். ஆனால் மாறி போயிடும், நின்று போய்விடும், நிரந்தரமும் இல்லாமல் போயிடும். ஆனால் உண்மையான மனமகிழ்ச்சி எதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் தான். ஆகவே இந்த வேத வசனம் தான் உண்மையான மனமகிழ்ச்சி என்பதை தாவீது ராஜா உணர்ந்து புரிந்து கொண்டது போல, இதை கேட்குற ஒவ்வொருவரும் உணர்ந்து புரிந்து கொண்டு உண்மையான மனமகிழ்ச்சியே இருக்கக்கூடிய இந்த வேதத்தை நாம் நேசிப்போம், அந்த வேதத்தை முக்கியத்துவப்படுத்துவோம், அந்த வேதத்தை கனப்படுத்துவோம், வேதத்தினுடைய வாழ ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.